வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்நாக்ஸ். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் ஒரு 42 கேள்விகள் பார்ப்போம். வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம். முதலாவது கேள்வி, இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் மரபைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் மரபைச் சேர்ந்தவர். ஆன்சர் சேர மரபு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் காப்பியம் எது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் இவ்வரியில் அழி என்னும் சொல்லின் பொருள் யாது? நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் இவ்வரியில் அழி என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் கருணை. கொங்கு அலர்தார் சென்னி இவ்வரியில் கொங்கு என்னும் சொல்லின் பொருள் யாது? கொங்கு அலர்தார் சென்னி இவ்வரியில் கொங்கு என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் மகரந்தம். திகிரி என்னும் சொல்லின் பொருள். திகிரி என்னும் சொல்லின் பொருள் ஆணைச்சக்கரம். நாமநீர் என்னும் சொல்லின் பொருள். நாமநீர் என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் அச்சம் தரும் கடல். ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? ஆன்சர் சோழ மன்னன். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணியன். பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணியன். ஸோ பாரதியாரினுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன்ங்கிறதுனால சுப்பிரமணியன். பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்ற பாடலில் கேணி அருகினில் என்ன மரம் வேண்டும் என்று பாடுகிறார்? ஸோ அந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் தென்னை மரம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. ஸோ இதில் ஆப்ஷனில் இருக்கிற எல்லாமே தான் வரும். ஸோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் வரும். கடற்கொள்ளை பறவை, கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா. கடற்கொள்ளை பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும்? கடற்கொள்ளை பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும்? ஆன்சர் 400 கிலோமீட்டர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் வரிகள் கொண்ட பாடலில் எந்த பறவையை பற்றி சத்திமுத்த புலவர் குறிப்பிடுகிறார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் வரிகள் கொண்ட பாடலில் எந்த பறவை பற்றி சத்திமுத்த புலவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் நாரை. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு, ஸோ உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற அடிகள் இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் யார்? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற அடிகள் இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். சிட்டுக்குருவியில் ஆண்குருவியின் தொண்டை பகுதியின் நிறம் என்ன? சிட்டுக்குருவியில் ஆண்குருவியின் தொண்டை பகுதியின் நிறம் என்ன? ஆன்சர் கருப்பு. ஸோ கருப்புன்றது தான் ஆன்சர். ஆண்குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி முட்டையிட்டு எத்தனை நாட்கள் அடை காக்கும்? சிட்டுக்குருவி முட்டையிட்டு எத்தனை நாட்கள் அடை காக்கும்? ஸோ 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆவது நாட்கள் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? இது புக் பேக் கொஷின். ஸோ ஆன்சர் துருவ பகுதி. சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஷ் உயரத்தில் கூட வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஷ் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆன்சர் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 10 முதல் 13 ஆண்டுகள் வரை. காக்கை குருவிகள் எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவிகள் எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது யாருடைய வரலாற்று நூல்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது யாருடைய வரலாற்று நூல்? ஆன்சர் சலீம் அலி. இந்தியாவினுடைய பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? ஸோ இதுவும் சலீம் அலி அவர்கள்தான் கூறியிருப்பார்.
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். ஆன்சர் ஆர்டிக் ஆலா. உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஆன்சர் மார்ச் 20. ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆன்சர் பறவைகள். பறவைகள் பற்றிய படிப்பு. ஆர்டிக் ஆலா என்ற பறவை எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும்? ஆர்டிக் ஆலா என்ற பறவை எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும்? ஆன்சர் 22,000 கிலோமீட்டர். ஸோ 22,000 கிலோமீட்டர் வரையில் அது பயணம் செய்யும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முட்டத்திலிருந்து சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்? தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முட்டத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ பாரதியார் தான் அவர்கிட்ட இருந்த அரிசியும் போட்டிருப்பார். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆன்சர் 1954. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை. முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 30. ஸோ முதலெழுத்துக்கள் 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10 வகைப்படும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து தனிநிலை ஆயுதம் முப்புள்ளி. ஸோ மூணுமே ஒன்று தான். ஆயுத எழுத்து. மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். பறவை என்னும் சொல்லின் வேறு பெயர். பறவை என்னும் சொல்லின் வேறு பெயர். ஆன்சர் கடல். ஸோ கடலுக்கு தான் பறவை அப்படிங்கிற வேறு பெயர் இருக்குது. இந்த ரா வித்தியாசப்படும். புல் என்பதன் வேறு பெயர். புல் என்பதன் வேறு பெயர். ஆன்சர் பறவை. ஸோ இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கேள்வி தான். வாயுரை வாழ்த்து என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது. வாயுரை வாழ்த்து என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது. ஸோ இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஆன்சர் திருக்குறள். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஆன்சர் உயரம் தாண்டுதல். உயரம் தாண்டுதலில் தான் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். அடுத்த கேள்வி. 2016ஆம் ஆண்டில் எந்த நகரத்தின் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது? ஆன்சர் ரியோ. ஓகே, தேங்க்யூ.